குறுந்தொகை 4 அடி சிற்றெல்லையும் 8 அடி பேரெல்லையும் கொண்டது. குறுந்தொகை 4 அடி சிற்றெல்லையும் 8 அடி பேரெல்லையும் கொண்டது. குறுந்தொகையை பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார். குறுந்தொகையை பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார். கலித்தொகையில் பாலை திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுக்கோ என அழைக்கப்படுகிறார். கலித்தொகையில் பாலை திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுக்கோ என அழைக்கப்படுகிறார். குறுந்தொகையை பதிப்பித்த ஆண்டு 1915. குறுந்தொகையை பதிப்பித்த ஆண்டு 1915. பாலை பாடிய பெருங்கடுக்கோ சேர மரபை சேர்ந்தவர். பாலை பாடிய பெருங்கடுக்கோ சேர மரபை சேர்ந்தவர். தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற நூலின் ஆசிரியர் சு. சமுத்திரம். தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற நூலின் ஆசிரியர் சு. சமுத்திரம். சு. சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சு. சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சு. சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் திப்பனம்பட்டியில் பிறந்தார். சு. சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் திப்பனம்பட்டியில் பிறந்தார். என் கதைகளின் கதை என்ற கதையை எழுதியவர் சு. சமுத்திரம். என் கதைகளின் கதை என்ற கதையை எழுதியவர் சு. சமுத்திரம். வாடாமல்லி என்ற சிறுகதையை எழுதியவர் சு. சமுத்திரம். வாடாமல்லி என்ற சிறுகதையை எழுதியவர் சு. சமுத்திரம். பாலைப்புறா என்ற சிறுகதையை எழுதியவர் சு. சமுத்திரம். பாலைப்புறா என்ற சிறுகதையை எழுதியவர் சு. சமுத்திரம். மண் சுமை என்ற சிறுகதையை எழுதியவர் சு. சமுத்திரம். மண் சுமை என்ற சிறுகதையை எழுதியவர் சு. சமுத்திரம். தலைப்பாகை என்ற சிறுகதையை எழுதியவர் சு. சமுத்திரம். தலைப்பாகை என்ற சிறுகதையை எழுதியவர் சு. சமுத்திரம். காகித உறவு என்ற சிறுகதையை எழுதியவர் சு. சமுத்திரம். காகித உறவு என்ற சிறுகதையை எழுதியவர் சு. சமுத்திரம். சு. சமுத்திரம் வேரில் பழுத்த பலா என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். சு. சமுத்திரம் வேரில் பழுத்த பலா என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். சு. சமுத்திரம் குற்றம் பார்க்கில் என்ற நூலுக்காக தமிழக அரசு பரிசு பெற்றார். சு. சமுத்திரம் குற்றம் பார்க்கில் என்ற நூலுக்காக தமிழக அரசு பரிசு பெற்றார். ஐந்தாம் வேதம் என அழைக்கப்படுவது மகாபாரதம். ஐந்தாம் வேதம் என அழைக்கப்படுவது மகாபாரதம். பாஞ்சாலி சபதத்தினை எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார். பாஞ்சாலி சபதத்தினை எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார். ஞானபானு என்ற மாத பத்திரிகையின் ஆசிரியர் சுப்பிரமணிய சிவா. ஞானபானு என்ற மாத பத்திரிகையின் ஆசிரியர் சுப்பிரமணிய சிவா. வால்மீகியிலிருந்து கம்பர் வேறுபடும் இடங்களை விரிவாக தொகுத்து உரைத்தவர் ஆ. பாண்டுரங்கன். வால்மீகியிலிருந்து கம்பர் வேறுபடும் இடங்களை விரிவாக தொகுத்து உரைத்தவர் ஆ. பாண்டுரங்கன். வசைப்பாடுவதில் வல்லவர் காளமேகம். வசைப்பாடுவதில் வல்லவர் காளமேகம். சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் பூவண்ணன். சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் பூவண்ணன். அப்பா சிறுவனாக இருந்தபோது என்ற நூலின் ஆசிரியர் அலெக்சாண்டர் ரஸ்கின். அப்பா சிறுவனாக இருந்தபோது என்ற நூலின் ஆசிரியர் அலெக்சாண்டர் ரஸ்கின். அப்பா சிறுவனாக இருந்தபோது என்ற நூலினை தமிழில் எழுதியவர் முகமது ஷெரீப். அப்பா சிறுவனாக இருந்தபோது என்ற நூலினை தமிழில் எழுதியவர் முகமது ஷெரீப். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.